அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஒரு நாள் ஓநாய் ஒன்று அதிகமான தாகத்துடனும் பசியுடனும் தவித்துக் கொண்டிருந்தது. அதனால் அது தண்ணீர் குடிக்க ஒரு ஓடைக்குச் சென்றது. சிறிது தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அதனைக் கண்டு ஓநாய்க்கு கோபம் வந்தது. அது ஆட்டுக்குட்டியை பார்த்து, "டேய் முட்டாள், நான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா? ஓடையை கலக்குகிறாயே" என்றது. ஆட்டுக்குட்டி மிகுந்த பயத்துடன், "நான் உங்களுக்கு கீழ்ப்பாகத்தில் உள்ள தண்ணீரை குடிக்கிறேன், நீங்களோ மேல் பாகத்தில் உள்ள தண்ணீரை குடிக்கிறீர்கள். அப்படியிருக்க தண்ணீர் எப்படி கலங்கும்?" என்றது. 6 மாதத்திற்கு முன்னால் உன் தந்தை இப்படித்தான் என்னிடம் வாயாடினார். வாயாடியதற்காக அவருடைய தோல் அன்று உரிக்கப்பட்டது. அதுபோல் உன் தோலையும் உரித்தால்தான் நீ வாயாடுவதை நிறுத்துவாய் என்று கோபமாகச் சொல்லியது ஓநாய். ஆட்டுக்குட்டியோ மிகவும் பயந்தது. "ஐயா, நான் சொல்வதை நம்புங்கள். நான் பிறந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகவில்லை" என்று மிகப் பணிவாகச் சொல்லியது. ஓநாய் கோபமாக பற்களைக் கடித்துக்கொண்டு, "எங்கள் இனத்தாரிடம் விரோதம் காட்டுவதே உங்கள் இனத்தாருக்கு வழக்கமாகிவிட்டது. இப்போது நீ உன் முன்னோர்கள் செய்த கொடுமைகளுக்கு எல்லாம் சேர்த்து தண்டனை அடைந்தே தீர வேண்டும்" என்று சொல்லிக்கொண்டே ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து ஆட்டுக்குட்டியை கொன்று தின்றது ஓநாய். இந்த கதையின் நீதி: கெட்டவர்கள் ஒருபோதும் இரக்கப்படமாட்டார்கள். நன்றி, வணக்கம்.